லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அழகா பேக் பண்ணி வச்சிருக்கா மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு. கொட்ரி 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 பீச்சுக்கு தண்ணி. கல்யாணம்னா கூழ் ஊத்துவாங்களே, கல்யாண கூழ் சொல்லி ஊத்துவாங்க. அப்படி இல்ல, இப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ சுடுகாடு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வெட்டிங் வைப்ஸ்ல தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் மக்களே. சோ இன்னைக்கும் நம்ம வந்து அம்மா வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிட போறோம். அரிதாவோட மாமியார் வீட்டு பேக்கிங் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வீடியோல இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் நோண்டாத பாப்பி, அரிதா உன் ட்ரெஸ் எல்லாம் போச்சுடி, எல்லாத்தையும் நோண்டா லக்கி மாட்டி விடுவான். வேணாம் வேணாம் வேணாம், நோண்டாதே நோண்டாதே. சரி சரி இரு, அம்மா மேல எடுத்து வச்சுட்டா. ஓகேவா? என்ன பண்ணுவா வந்தா அடிக்குவா, தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நோன்ற? சொன்னா பிச்சுட்டு பண்ணிடுவா சித்தி. அழகா பேக் பண்ணி வச்சிருக்கா மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு எல்லாம் தானே பாப்பி. நீங்களே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க பாப்பி. காட்டெல்லாம் வேணாம், ஆல்ரெடி சித்தி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டா. எடுக்காது பாப்பி, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கா தங்கம். அவன் பாத்துட்டேன், காமிச்சிட்டேன். ஓகேவா? அப்படியே எடுத்து வச்சிருக்க ஒரு ஓரமா. கைய காட்டு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? கையும் ஃபுல்லா இப்படியா பண்ணி வச்சிருப்பேன். எடுத்து அப்படி ஓரமா வை, பாத்துட்டு எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? எடுத்து வச்சிடலாம். அப்படிக்கே எடுத்து வை. குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். நாங்க வந்து வேக்கப் ஆயாச்சு. மார்னிங்கே ஃபுல்லா பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ பாருங்க, ஃபுல்லா கீழே வந்து பேக் பண்ணி வச்சிருக்கோம். பிளாக் கலர் ஃபிஷ் வந்துச்சா? சூப்பர் பாப்பி. அரிதாவோட மாமியார் வீட்டு பேக்கிங் எல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கு மக்களே. கொஞ்சம் திங்ஸ், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்க அரிதா. என்னதுமா இது? ஆக்டோபஸ். இன்னைக்கு வந்து நம்ம சாமியும் கும்பிடுறோம். ஆக்சுவலி நேத்து நம்ம ஒரு சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு வந்து இன்னொரு சாமியும் நம்ம வந்து கும்பிடுறோம். அதுக்கான ஒர்க்கும் அம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்துக்கிறது தான் நம்மளோட முழு வேலையே. ஏமா சித்தி பாசம்? லக்கி அப்படியே உங்க தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு நானும் அரிதாவும் மார்னிங்கே வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். என்னதான் சரவணா ஸ்டோர்லாம் போய் ஷாப்பிங் பண்ணாலும் நம்ம ஊர்ல வந்து ஷாப்பிங் பண்ணாதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. மாத்திட்டீங்கல்ல, பத்தலனா பில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா மாத்திப்பாங்க. நான் இப்போ ஒரு 1/2 hourல வந்துடுறேன். செக் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 செட்டு கொடுத்துருங்க. சரி ஓகேப்பா, இது பண்ணிடுங்க. ஓகே இல்ல, இது இந்த சைஸ் கரெக்டா இருக்கு. கோல்டுல இருக்காப்பா? கோல்டுல இருந்தா கூட காட்டுங்க. கோல்ட்னா கொஞ்சம் மிக்ஸ்டா. எது மாதிரி காமிச்ச? ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு காமிக்கிறேன். ஒயிட் கலர் ஸ்டோன் வேணாமே. லக்கிக்கு ஆல்ரெடி பழைய பேங்க் எல்லாம் இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அரிதா வந்து புதுசா வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டு வந்து அதை முடிச்சுட்டு அப்படியே அரிதாவோட ஃபியான்சிக்கு கிஃப்ட் எல்லாம் அவங்க வாங்கினாங்க. அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்க வரதுக்குள்ள அம்மா ஃபுல்லா சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம்னா கூழ் ஊத்துவாங்களே, கல்யாண கூழ் சொல்லி ஊத்துவாங்க. ஸோ அந்த சாமி தான் இன்னைக்கு நம்ம வந்து கும்பிட்டோம். ஸோ வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுல இறங்கியாச்சு. சுட போது பாப்பி, அதெல்லாம் கற்பூரம் காமிச்சிருக்காங்க. சித்திக்கு வை போ, சித்தி சும்மா தான் இருக்கா. கொஞ்சோண்டு கொடுங்கம்மா, கோல்ட் ஆயிடும். எத்தனை பேர் வீட்டுல இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட மேரேஜ் அப்பயுமே இந்த மாதிரி பண்ணாங்க. கோல்ட் ஆயிடும்ன்றதால கொஞ்சமா தான் மக்களே கூழ் குடிச்சேன். பட் எனக்கு கூழ் ரொம்ப பிடிக்கும். எங்க பேச்சுக்கு வந்து இருக்கேன். கண்டிப்பா அடி வாங்குவேன். உங்க தாத்தா இருக்கிற திமிர்ல நீ போய் அட்ரி 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 போடு சொல்லுங்க சித்திய. போடு சொல்லுங்க சித்திய. போடு போடு போடு. அங்க போய் விழுற உங்க தாத்தா கிட்ட. சரி அதிங்க வாயேன், நீ தைரியமான ஆளா தான் கிட்ட. அப்பா நீ அப்புறம் பாலத்து குத்துக்கு இருக்காருடி. அவர் அங்க பாடு. நீ சொல்றது இப்ப ஏன் வர அவகிட்ட? திருப்பி பால் எடுத்து அடிக்கும். லக்கி அடிக்க கூடாது, நம்ம சித்தி தானே. வேணாம் பப்பு, பாவம் பப்பு. இங்க பாரு, அவர் பால் தேடின்னு இருக்காரு நம்மள அடிக்கிறதுக்கு. லக்கி இத பாரு, அப்படி பண்ண கூடாது. நம்ம சித்தி தாத்தா கூட சேர்ந்துட்டு அப்படி பண்ண கூடாது பாப்பு. நம்ம சித்தி அப்புறம் நீதான் அழுவ சித்தி வேணும். லக்கி எங்க அப்பா கூட சேர்ந்தாலே இதே வேலைதான் மக்களை பண்ணிட்டு இருக்கோம். பேட் பால் போட்டு எங்களை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்மாக்குள்ள ஓவரா தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் செஞ்சாங்க அம்மா. சாமி கும்பிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. அவ டிஸ்டர்ப் பண்ணாலாம் நீ என்கிட்ட சொல்லு. அம்மா டிஸ்டர்ப்
ஏன்டி பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? படு சரி படுங்க, அடிச்சுக்காதீங்க. திரும்பி படு பாப்பி, திரும்பி படுத்துக்கோ, கண்ணு முடிக்கோ. எழுந்துக்காத, யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் எழுந்துக்காத, ஓகேவா? வட்ட செயலாளர் பொண்ணு உங்களை டென்ஷன் பண்ணின்னு இருக்கு. நீ உள்ள வா ஃபர்ஸ்ட். நீதான் நேத்து வர மூஞ்சா, நான் கேக்குறேன். கதவு மூடிட்டு வா. அங்க பாரு, எவ்வளவு அமுக்குல பண்ணி யார் ரொம்ப பண்றா? யார் ரொம்ப பண்றா? 12 மணிக்கு நாங்க படுக்க வச்சோம். யார் நாங்க நடிச்சோமா? நாங்க அடிக்கல, உன் பொண்ணுதான் எங்களை பால் போட்டு அடிக்குது, பேட் போட்டு அடிக்குது. எங்க அப்பா கூட சேர்ந்துட்டு ஒரு கருப்பு நாயத்தை கேட்டு பேசக்கூடாது. ரெண்டு பேருமே கொட்ரி 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 கொட்ரி. எவ்வளவு 12 o'clock நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதை தூங்க வைக்கிறதுக்கு. நீ விளையாடி மட்டும் தான் இருக்கிற, பறந்துக்கிற. தூக்கமே இல்லடி, அது கண்ண பாரு. இங்க பாரு வடிவேல் ஒரு பத்துல நாங்க அப்படிதான் பண்ணுவோம், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. தூங்குனாதான் எங்க போறோம்? நீ தூங்குனாதான் பீச்சுக்கு. சரியா? தூங்கு கம்முன்னு. அப்பா சாப்பிட்டு வந்துருவாரு. ஓகே அம்மா அம்மா நிறைய வைக்காதீங்க, அம்மா அம்மா போதும். ஓகே மக்களே, இப்ப நம்ம கூட யார் வந்திருக்காளா? அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்திருக்கு. சருக்கு மண்டை மக்களே, சறுக்கிட்டு வந்திருக்கு மக்களே. மழையில நேத்து நைட் வர வேண்டிய சருக்கு மக்களே, மழை பெய்ஞ்சிச்சு. எப்படி வரான்னு சருக்கு சொல்லி அதுக்கப்புறம் நான் தூங்காம நான் நமக்கு டாக் சர்க்கிள்ஸே. ஐயோ இல்லன்னா இந்த முகத்துல அழகு அப்படியே பொங்கி வழிஞ்சு. மார்னிங் வந்து நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. பெரிய பாளையத்தம்மனுக்கு கூழ் சமைச்சு சாமி கும்பிட்டு நான்வெஜ் எல்லாம் சமைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு ரவுண்ட் அப்பே சாப்பிட்டு அப்புறம் சருக்கு வந்த அப்புறம் இன்னொரு பாசத்துல சாப்பிட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஆக்சுவலா இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். எங்க போறோம்னா பக்கி பாப்பா வந்தாச்சு. போய் கொண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துச்சு மக்களே. நம்ம இப்ப உண்மையாவே எங்க போறோம்? ரொம்ப நாளா பிளான் பண்ணி பீச்சுக்கு போனோன்னு ஃபைனலா இன்னைக்கு சருக்கு இல்ல மக்களே, உள்ள வரைக்கும் போற பீச்சு கொஞ்சம் ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. நான் வரலம்மா, பாய்மா. அழலாம் இல்லம்மா, அது போதையா ஜாலியா அவங்க அப்பா கூட. ஆளுங்க இருக்காங்க பாரு. எப்படி போனாங்க? அது ஆளுங்க இருக்காங்க படுத்ததுதான். வேற ஏதோ வழியா வராங்கடா, சைட்ல இருந்து வராங்கடா. வேற ஏதோ வழி கீழ இருந்து வராங்களோ ஒருவேளை. என்ன லக்கியாச்சு பீச்சுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க மக்களே. இங்க N4 பீச் இருக்கும், நம்ம உள்ள வரைக்கும் போயிட்டு பீச் பாக்கலாம். அந்த அப்படி இல்ல, இப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ சுடுகாடு அப்படியே எப்படி திரும்புறப்போ ஒரு வழியா அப்படி போயிடலாம். இதுனா கூட சீக்கிரம் மூடுறாங்க. சரி அப்ப அப்படி போயிடலாமா? அப்ப இறங்குனா பீச். ஆக்சுவலா அப்படி போனா பீச்சுக்கு இறங்குவாங்க மக்களே. ஓ அப்படியா? கட்டி அம்மா பாரு, பீச்சுக்கு தண்ணி. ஆலியா போதுமா? போலாமா? பீச்சுக்கு தண்ணி. ஹாப்பியா? அங்க பாரு எல்லாம் எப்படி விளையாடுறாங்க பாரு, ஜாலி டம் டம் பண்றாங்க. நீதான் அழுவுற. சரிவா மேல போலாமா? எங்க போற? வெயிட் பண்ணு ஸ்லிப்பர் போட்டுக்கோ. மண்ணில விளையாட கூடாது பாப்பி ஸ்லிப்பர் போட்டுக்கோ. தோருக்கு பாரு, ஸ்லிப்பர் போடு தங்கம். ஓகே மக்களே, நம்ம பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, அதனால பெருசா பார்க்க முடியல லக்கி. ஆனா லக்கிக்கு ஒரு ஜாலி, அவங்க கேட்டதை நம்ம பண்ணிட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி லக்கி இப்ப அங்க விளையாடிட்டு இருக்கு. அப்பாவும் சருக்கும் வெளியே போயிருக்காங்க, கொஞ்சம் மேரேஜ் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் சோலோவா வந்திருக்கேன் மக்களே. அரிதா ஆக்சுவலி நம்ம கூட வரல, ஏன்னா பீச்சுக்குலாம் வரக்கூடாது, மேரேஜ் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி வெளியெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அரிதாவை லாக் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க 3 பேர் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். ஓகே மக்களே, இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போயிருக்கு. பாருங்க திங்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா லக்கியை வச்சுட்டு எங்களால சுத்தமா பேக் பண்ண முடியல. லக்கி ஆக்சுவலி வந்து தூங்கவே இல்லை சரியாவே. டக்குன்னு சருக்கு வந்துச்சுன்னு வேக்கப் ஆயிட்டாங்க. அதனால இப்ப சீக்கிரமா தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்ப அவங்களை தூங்க வச்சுதான் நாங்க ஆக்சுவலி பேக்கிங்கே பண்ண போறோம். அதெல்லாம் மக்களே, இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்து இருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.